பாஜகவுக்கு வாழ்வா சாவா போராட்டமாக மாறி இருக்கிறது ஹரியானா மாநில அரசியல். வரும் அக்டோபர் மாதம் ஹரியானாவில் இருக்கும் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2014 மக்களவை தேர்தல், 2014 சட்டமன்ற தேர்தல், 2019 மக்களவை தேர்தல் என்று 3 தேர்தல்களிலும் பாஜக அமோக வெற்றியை பதிவு செய்திருந்தது. ஆனால் 2019 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை இழந்து மாநிலத்தில் தன் முதல் அடியை சந்தித்தது பாஜக. தொடர்ந்து வந்த 2024 மக்களவை தேர்தலிலும் பாஜகவுக்கு மேலும் சோதனை கொடுக்கும் வகையில் பாஜக வசமிருந்த 5 தொகுதிகள் பறிபோயின. இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஹரியானாவில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது பாஜக. மற்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகளே எதிர்கட்சியாக இருக்கும் நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸே எதிர்கட்சியாக இருக்கிறது. இதனால் தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காக RSS நேரடியாக களத்தில் குதித்திருக்கிறது. காங்கிரசுக்கு பெருகி வரும் ஆதரவை கட்டுப்படுத்த ஹரியானாவில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும் செயல்பட்டு வருகிறது பாஜக மற்றும் RSS. ஒரு மாநிலத்தில் கட்சிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் சாதி அரசியலின் தாக்கம் முக்கியமானதாக பார்க்கப்படும். ஹரியானா மாநிலத்தை பொறுத்தமட்டில் அப்படி ஒரு சமூகம் தான் பஞ்சாபி கத்ரி சமூகம். மாநிலத்தின் மக்கள் தொகையில் கத்ரி சமூகத்தினர் 8 விழுக்காடு வரை இருக்கின்றனர். இந்த கத்ரிகள் பெரும்பாலும் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர்கள். பஞ்சாபில் இருந்து ஹரியானா என்ற தனி மாநிலம் பிரிக்கப்பட்ட போது இங்கு வந்து சேர்ந்தவர்கள். கடந்த சில ஆண்டுகளாக இந்த சமூகத்தினர் பாஜகவிற்கே ஆதரவு கொடுத்து வந்தனர். அது மட்டுமில்லாமல் 2014 ஆண்டு ஹரியானாவின் முதல்வராக பொறுப்பில் அமர்த்தப்பட்ட மனோகர்லால் கட்கர் இந்த கத்ரி சமூகத்தை சேர்ந்தவர் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் தான் சமூகத்துக்கு உரிய அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் வழங்கியதால் கத்ரி சமூகத்தின் ஆதரவு பாஜக பக்கமே இருந்து வந்தது. இதனால் 2019 ஆண்டு அமோக வெற்றி இல்லாவிட்டாலும் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அளவுக்கு பாஜகவுக்கு பலம் கிடைத்தது. ஆனால் கடந்த மார்ச் மாதம் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்த ஜனநாயக ஜனதா கட்சி தங்கள் ஆதரவை திரும்ப பெற்றது. அப்போது பாஜக ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் சுயேட்சைகளின் ஆதரவோடு பெரும்பான்மையை நிரூபித்ததால் தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. ஆனால் அரசியல் களம் தங்களுக்கு எதிராக திரும்பி இருப்பதை உணர்ந்த பாஜக தொடர்ந்து வந்த மக்களவை தேர்தலை மனதில் வைத்து மனோகர்லால் கட்கரை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு OBC சமூகத்தை சேர்ந்த நயாப் சிங் சைனியை முதல்வராக பொறுப்பில் அமர்த்தியது. இதனால் கத்ரி சமூகம் பாஜகவுக்கு எதிராக திரும்பியதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மனோகர்லால் கட்கர் மாற்றப்பட்டதில் இருந்தே அதே சமூகத்தை சேர்ந்த ஹரியானாவின் உள்துறை அமைச்சர் அனில் விஜ் ஓரங்கட்டப்பட்டதும் பாஜகவுக்கு மேலும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது. இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கத்ரி சமூகத்தின் வாக்குகளை பெற கட்சிகள் முட்டி மோதி வருகின்றனர். குறிப்பாக மாநிலத்தின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த வாக்குகளை பெற பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதனால் காங்கிரஸை சேர்ந்த கத்ரி சமூக தலைவர்களை களத்தில் இறக்கவும் திட்டமிட்டிருக்கிறது. இந்த மாத இறுதிக்குள் ஹரியானா கர்னல் பகுதியில் ராஷ்டிரிய பஞ்சாபி மகாசபா நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்த மகாசபாவை கத்ரி சமூகத்தின் முக்கிய முகமான அசோக் குமார் மேத்தாவை தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார். இவர்தான் இச்சபையின் தேசிய தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஹரியானாவில் இருக்கும் 90 சட்டமன்ற தொகுதிகளில் 25 முதல் 26 தொகுதிகள் வரை பஞ்சாபி கத்ரி மக்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டதாக தெரிய வருகிறது. 1991 ஆண்டு ஹரியானாவில் காங்கிரஸை சேர்ந்த பஜன்லால் பிஷ்னாய் ஆட்சியின் அமைச்சரவையில் 17 பஞ்சாபிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதை மேற்கோள் காட்டி இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே நேரம் இன்னொரு புறம் மாநில அரசியலில் இருந்து தேசிய அரசியலுக்கு ப்ரமோட் செய்யப்பட்டு மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் மனோகர்லால் கட்கர் மாநில பாஜகவிலும் ஆக்டிவாக இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. இதனால் நயாப் சிங் சைனி முதல்வரான பிறகு அம்பாலா கண்டோன்மெண்ட் தொகுதிக்குள் மட்டும் சுருங்கிவிட்ட உள்துறை அமைச்சர் அனில் விஜ் கட்கருக்கு நெருக்கமானவர் என்பதால் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடவும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி முக்கிய கட்சிகள் கத்ரி சமூகத்தின் வாக்குகளை பெற பல முயற்சிகளை செய்து வரும் நிலையில் யார் பக்கம் இந்த சமூக மக்கள் இருக்க போகின்றனர் என்பதே இப்போதைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.